ஆதரவு தெரிவிக்கிற பெண்கள் எப்படியாப்பட்ட பெண்கள்னு எனக்கு தெரியல. விவாகரத்து வேணும்னு மட்டும் கேட்கல. ஒரு வீட்ல வாழ்றதுக்கு இடம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த வீட்ல வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு வீடு இல்லாம தவிக்கிறேன்னு ஒரு பெண் அவரோட மனைவி சொல்றாங்க. வெளியில அ த்ரிஷா அவர்கள கூட்டிட்டு வந்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. உங்களுக்காக எங்க டைம செலவு பண்ணி, எங்க பணத்த செலவு பண்ணி, எல்லாரும் உங்களுக்காக அவ்ளோ ரிஸ்க் எடுத்து வந்து அவ்ளோ வேல பார்க்குறோம்னா, அத கொஞ்சமாவது மதிக்கணும்னு நெனைக்கிறேன். அவங்க அம்மா, அப்பா போய் பார்க்க முடியல. நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு. அந்த நபர் பேர நான் தேவைப்பட்டா சொல்லுவேன். நம்ம கலாச்சார சீர்கேடா நான் நெனைக்கிறேன். பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்லேருந்து எல்லாருமே 2வது திருமணம் பண்ணவங்கலாம் இருக்காங்க. நல்ல ஹேப்பி லைஃப் வாழ்றவங்க இருக்காங்க. விவாகரத்துங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்குங்க. விவாகரத்து பண்ணாத ஏதாவது ஒரு குடும்பத்துல விவாகரத்து நடக்காம இருக்கான்னா இன்னைக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு விவாகரத்துங்கிறது பெருகி இருக்கு. அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு திருமண வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னா விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொரு மன வாழ்க்கைக்கு ரெடி ஆகுறதுங்கிறத யாருமே இன்னைக்கு தப்பா பார்க்கல. எல்லாம் வந்து பழைய காலத்துல இல்ல. விவாகரத்தா ஐயோ தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு யாரும் இல்ல. எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். ஆமா இருக்கு. இன்னைக்கு 2 பேருக்குள்ள மனக்கசப்பு அப்படின்னு சொன்னா விவாகரத்து பண்ணிக்கிறது நல்ல ஒரு முடிவா தான் எடுக்கிறோம். ஏன்னா அவங்கவங்களுக்கும் சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அது பிடிச்சு ஒத்து வரல அப்படின்ற பட்சத்துல விவாகரத்து செஞ்சுக்கலாம். அண்ட் விவாகரத்து பண்ணதோட இல்லாம அவங்களுக்கு வேற ஒரு பெண்ண பிடிச்சிருக்கு. நாம இன்னொரு தடவ திருமண வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைக்கிறோம்னாலும் அதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. அதையும் இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து யாரும் தப்பா பாக்குறது இல்ல. 2வது திருமணமா ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படிலாம் யாரும் கேட்கறது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவர் விவாகரத்து பண்ணாலும் அது தப்பில்ல. அவருக்கு அது டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணாலும் அதை யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. அவர் மனைவி வந்து விவாகரத்து வேணும்னு மட்டும் கேட்கல. அவர் வீட்ல வாழ்றதுக்கு இடம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த வீட்ல வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு வீடு இல்லாம தவிக்கிறேன்னு ஒரு பெண் அவரோட மனைவி சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? அவரோட பிள்ளைகள் வெளிய ஹாஸ்டல்லயும், தனியா வீடு எடுத்தும் இருக்காங்க. இது சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையான அமைப்பு இல்ல. இத போய் நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு, எல்லார் வீட்லயும் 1000 பிரச்சனை இருக்கும். இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு? அப்படிதான் நானும் இருந்தேன். அப்படிதான் நானும் இருக்க விரும்புறேன். ஆனா வந்து, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, ஒரு பொது வெளியில அ த்ரிஷா அவர்கள கூட்டிட்டு வந்தது வந்து, ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா, போன வாரம் வரைக்கும் அ த்ரிஷா அவர்கள பத்தி, த்ரிஷா வீட்லருந்து விஜய் வெளியில வரட்டும் முதல்லன்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நானே கண்டனம் தெரிவிச்சு பேசியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். எப்படி அப்படி பொது வெளியில ஒரு நடிகையோட பேர குறிப்பிடுவீங்க? எப்படி ஒரு நடிகைன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சான்னு நானே கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படிதான் கேட்போம். அது எப்படி அவர் அப்படி சொல்லுவாரு? ஏன் விஜய் அவர்கள பத்தி இப்படி சொல்லணும் அவதூறு? ஒரு நடிகையோட பேர இப்படி சொல்லிரலாமா ஈஸியா? அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டது தான். ஓகே. அவரே மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. அண்ட் அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா கூட ஒரு நடிகையோட அ ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. தேவைப்பட்டால் தான் அந்த நடிகையோட பேர சொல்லுவேன்னு அவங்க ரொம்ப கண்ணியமா ஒரு அறிக்கை குடுத்திருந்தாங்க. இவ்வளவு பேரும் இவ்வளவு கண்ணியமா நடந்துட்டு இருக்கும்போது, மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி, கண்ணியம் இல்லாம ஒரு 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 கல்யாணத்துக்கு த்ரிஷாவையே கூட்டிட்டு வராருன்னு சொன்னா, நாளை இன்னைக்கு சமுதாயம் வந்து எப்படி பார்க்கும் இத? இத ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. ர அவர் வந்து ஒரு சின்ன பையன், 18 வயசு குமரன், ஒரு 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 நடிகைய கூட்டிட்டு வந்து வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, அது யாரும் ஏய் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு இதுல பார்ப்பாங்க. ஹி இஸ் கோயிங் டூ பிகம் அ லீடர். நாளைக்கு ஒரு சிஎம் ஆகணுன்ற ஒரு கனவோட இருக்காரு. மக்கள் அவ்வளவு கனவோட இருக்காங்க அவர சிஎம் ஆக்கணும்னு. அப்படி ஒரு எண்ணத்துல எல்லாரும் பார்த்து உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ பேரு. நீங்க உள்ள இருந்து பார்க்குற உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேரு எவ்வளோ உழைப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஒண்ணும் இல்ல. ஒரு நாளைக்கு உங்க ஆஃபீஸ்க்கு வந்து போறதுக்கே ஒரு பெண் நிர்வாகியா எனக்கே எவ்வளோ டைம் ஆகும். இங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கேருந்து போயி, அங்க போய் பார்த்து ஒரு மீட்டிங் போணும்னா கூட எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகும். கட்சியிலயோ, எதுலயும் யாரும் எதுக்கும் பே பண்றது கிடையாது. உங்களுக்காக எங்க டைம செலவு பண்ணி, எங்க பணத்த செலவு பண்ணி, எல்லாரும் உங்களுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து அவ்வளோ வேல பார்க்குறோம்னா, அத கொஞ்சமாவது மதிக்கணும்னு நெனைக்கிறேன். அவ்வளவு ரெஸ்பெக்ட் குடுத்து உங்களுக்கு நாங்க எல்லா பிரச்சனையிலயும் முட்டு குடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலயும் நெறைய தப்பு இருக்கு. எல்லா பிரச்சனையிலயும் முட்டு குடுக்குறோம்ல. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக தூக்கி தூக்கி வச்சு பேசுறானுங்க. அந்த டிவிகே ஃபேன்ஸ், வாரியர்ஸ் வாட்டெவர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கரூர் விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலயுமே எங்க அண்ணா பண்ணா சரியா தான் இருக்கும். இல்ல அண்ணா இப்படி அதனால தான் இதாயிருச்சு. இப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸு இந்த மாரி அலையன்ஸ் விஷயம். எதுவா இருந்தாலும்
மக்கள் நாங்க நிக்கிறோம் உங்க கூடன்னு உங்க கூட சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. அவ்ளோ இளைஞர்கள், பெண்கள் தலைவர் வரணும், எங்களுக்கு விஜய் வரணும், மாற்றம் வேணும்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மாற்றம் குடுக்குற விஜய், இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குங்க. ஆ மேடம் இப்போ பொதுவா ஒருத்தவங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்கன்னா, அந்த கட்சியில இருந்ததுக்கான தடயத்த ஃபுல்லாவே அழிச்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ் போறாரு, அவங்க வீட்ல இருந்த ரெட்டல் எல்லாம் எடுத்துட்டாரு, அம்மா போட்டோ அவங்க எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆனா நீங்க இன்னமும் அமித்ஷா கூட இருக்கிற போட்டோ வச்சிருக்கீங்க. பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மேடம் நீங்க? என் வீட்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் எதையுமே நான் இல்ல மாத்தலங்க. மேடம், அதுதான் கேக்குறேன். ஸ்லீப்பர் செல்ன்ற மாதிரி எனக்கு கேள்வி வருது, அதை கேக்குறேன். நீங்க ஸ்லீப்பர் செல்லுன்னு நெனச்சா நெனச்சுக்கோங்க. எனக்கு அது தாய் கட்சி. நான் அதுக்காக எல்லாத்தையும் அழிச்சு, நான் ஒண்ணும் பொது வெளியில வச்சுக்கல. என் வீட்ல என் ரூம்ல வந்து நீங்க எடுக்குறீங்க. நான் வந்து பொது வெளியில வீட்டு கேட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அது வீட்டு கேட்ல ஒரு போர்டு இருந்தது. அது இருக்கான்னு பாருங்க போயி. அது இருக்காது. வீட்டுக்குள்ள நான் வந்து இதெல்லாம் பண்ண விஷயங்கள் எல்லாம் மாத்தி வைக்கிறது, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மாத்தி வைக்கிற அளவுக்கு, எனக்கு அது அது பெரிய அந்த அளவுக்கு இத வச்சிருக்கனால நான் ஸ்லீப்பர் செல் ஆயிருவேன்னா, ஆயிட்டு போறேன். அத பத்தி ஐ டோன்ட் பாதர். சொந்த மனைவி பிரச்சனையே கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய விஜய், நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்கள பிரச்சனை ஏற்பட்டா கண்டுகொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதையே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனாலதான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நானு. இன்னைக்கு தன் மனைவி 25 வருஷம் வாழ்ந்து 2 பெண் பிள்ளைகளை பெத்த மனைவிக்கே வந்து பாக்குறதுக்கு அனுமதி இல்ல. இன்னொரு நபர் அங்க நடுவுல நிக்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு. அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன். நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு, பார்க்க கூடாது அப்படின்னு. அப்போ விஜய் என்னவா இருக்காரு? விஜய் நீங்க யாரு? ஏன் உங்களுக்கு இவ்வளவு போர்வை? எதுக்காக இவ்வளவு ஒரு தடை, இவ்வளவு பேரியர்ஸ்? பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டிக்கு, பட் பாடி கார்ட்ஸை மீறி இவ்வளவு பேரியர்ஸ் வச்சிருக்கீங்களே, உங்ககிட்ட யாரும் வர விடாம. எதுக்காக இதெல்லாம்? ஓகே, இது வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க, கிட்ட யாரும் இது பண்ண விடாம மேனேஜர் இருப்பாங்க, பிஆர் இருப்பாங்க, இவங்கள மாதிரி இவங்கதான் அப்படின்னு இருக்கும். பட் ஃபேமிலி கூட க்ளோஸா இருப்பாங்க. ஃபேமிலி க்ளோஸா தான் இருக்கும். நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. வெளியே வர்றதுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அவரே வெளியே வந்தா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாரும் போறீங்க, எல்லாரும் கார்ல விண்டோ இறக்கி எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போறாரா இல்லையா? அதாங்க சூப்பர் ஸ்டார். அதாங்க ஒரு நடிகன் கிட்ட வந்து மக்கள் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்க வந்து உங்க சொத்து பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல மக்கள். உங்க மேல ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸா ஒரு ஃபேண்டம் இருக்கு அப்படின்னா, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த அந்த ஹீரோ வந்து கையாடிட்டு போயிட்டாலோ, அது வந்து அன்னைக்கு வந்து அந்த டே ஃபுல்லா இவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். நம்ம பார்த்து ரசிச்ச ஒருத்தர் நம்மளோட ஹீரோ சார் நம்மளுக்கு கையாடிட்டு போயிட்டாருன்னா, அத கூட நீங்க செய்ய மாட்டீங்க. அந்த விண்டோவை இறக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்குள்ள என்ன இருக்கு? எதுக்காக இந்த மர்ம வாழ்க்கை? எதுக்காக இந்த போர்வை? இதுதான் என்னோட கேள்வி. தேர்தல் நெருங்கி வர நேரத்துல என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க கட்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க விஜய் பேசுறாரு. அது நிறைய டைவர்ஸ் நடக்குது, ஆனா விஜய் மட்டும் இங்க கான்ட்ரவர்சி ஆகுறாரு அப்படிங்கறது புரியல. என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்க கட்சி விஷயத்துல பாருங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், அது ஒருத்தர் விஜய் பேசியிருக்காரு. டைவர்ஸ் நீங்க நிறைய நடக்குது, ஆனா அது விஜய் நடக்கும்போது மட்டும் ஏன் அது கான்ட்ரவர்சியா மாறுதுன்னு நினைக்கிறேன். அததான் நான் சொல்றேன். டைவர்ஸ்ங்கிறது பெரிய